ஹாய் ஃப்ரெண்ட்ஸ், இன்றைக்கி ஒரு மோஸ்ட் ரிக்வெஸ்டட் வீடியோ தான் பார்க்க போகிறீங்க. என்னென்னு கேட்டிங்கன்னா, என்னோடய வாட்ஸ் இன் மை ஹேண்ட்பேக் வீடியோ பார்த்துட்டு நிறைய பேர் கேட்டிருந்தாங்க. இந்த கன்சீலர் கம் ஃபவுண்டேஷன் பற்றி எனக்கு சொல்லுங்கள் அப்படின்னு சொல்லிட்டு மெயில் பண்ணியிருந்தாங்க. அதனால் இந்த வீடியோ போடுறேன் ஃப்ரெண்ட்ஸ். இது என்னென்னு பார்த்தீங்கன்னா, எல்லா சீரியல்லையும் பார்த்தீங்கன்னா, சீரியல் ஆர்டிஸ்ட்லேருந்து சினிமாவில் நடிக்கிற நடிகைகள் வரைக்கும் எல்லாருமே யூஸ் பண்ணக்கூடிய இது ப்ரொஃபஷ்னலான ஒரு மேக்கப் ப்ராடக்ட். என்னென்னு கேட்டிங்கன்னா க்ரைலான். இந்த க்ரைலானோட டர்மா கலர், இந்த டர்மா கலர் கன்சீலர் இது நம்ம கன்சீலராகவும் யூஸ் பண்ணலாம், அதே நேரத்தில் நம்ம ஃபவுண்டேஷனாகவும் யூஸ் பண்ணலாம். இதோட கவரேஜ் பார்த்திங்கன்னா அந்த அளவுக்கு எக்ஸலண்ட்டாக இருக்குங்க. இதோட ஷேடு என்னென்னு பார்த்தீங்கன்னா, என்னோடது D65 அண்ட் D5 2 வச்சுருக்கேன் நான். ஏன்னா ஒரு நேரத்தில் நம்ம டேன் ஆகிடுவோம், சில நேரத்தில் நல்லா பிரைட்டாக இருப்போம். அதனால் 2 ஷேடு வச்சுக்கிறது எப்போவுமே நல்லது. இதோட ப்ரைஸ் 750 ருபீஸ். பெருசும் இருக்குங்க, உங்களுக்கு பெருசு தேவைப்பட்டால் வாங்கிக்கலாம். பட் இதுவே போதுமானதாக இருக்கும். இதுவே கிட்டத்தட்ட ஒரு 1 இயர் வரைக்கும் வருங்க. நம்ம கொஞ்சமாக எடுத்து யூஸ் பண்ணாவே போதும், அதுவே நம்மளுக்கு நல்ல கவரேஜ் கொடுக்கும். இது மேல் ஃபீமேல் 2 பேருமே யூஸ் பண்ணலாம். இது ஒரு ப்ரொஃபஷ்னலான ஒரு மேக்கப் ப்ராடக்ட். இது எல்லா ஆர்டிஸ்ட்டுமே இப்போ நம்ம கூட சீரியல்லாம் நல்லா ஹெவி மேக்கப் போட்டிருப்பாங்க, பட் நேச்சுரல் லுக்காக இருக்கும் அவங்களோட ஃபேஸ்லாம் பார்க்கும்போது. அது மாதிரியே இருக்கும். இது நம்ம மேக்கப் போடுறதுக்கு முன்னாடி நம்ம ப்ரைமர் கண்டிப்பாக யூஸ் பண்ணணும். நான் இன்றைக்கி ஃபேஸில் போடல, அதனால் கையில் போட்டு காமிக்கிறேன். நான் கையில் எப்படி போடுறேனோ அதே மாதிரி நீங்கள் ஸ்கின்னில் போட்டு உங்களோட ஃபேஸில் போடுங்க. ஃபேஸ்க்கு போடும்போது மறக்காமல் உங்களோட காது, கழுத்து இந்த ஏரியாஸ்லலாம் நீங்கள் மேக்கப் போட மறக்காதீங்க. இல்லைனா எல்லாமே வேறு கலரில் தெரியும். நீங்கள் மேக்கப் போட்டிருக்கீங்கன்னு தெரியும் எல்லாருக்குமே. இன்னொரு ஸ்பெஷாலிட்டி என்னென்னு கேட்டிங்கன்னா, இதில் நீங்கள் மேக்கப் போட்டிருக்கீங்களா அப்படின்னு யாருமே கேட்க மாட்டாங்க. இந்த ப்ராடக்ட் யூஸ் பண்ணிங்கன்னா நீங்கள் ஃபேர் ஆகிட்டிங்களே, இப்போ நல்லா கலராக இருக்கீங்களே அப்படின்னு தான் கேட்பாங்க. அந்தளவுக்கு நேச்சுரலாக இருக்கும் இது. அண்ட் இது கலர் எசன்ஸோட ப்ரைமர் உங்கள் கிட்டே இருந்தால் என்ன இருந்தாலும் பரவாயில்ல, எந்த ப்ரைமராக இருந்தாலும் யூஸ் பண்ணுங்கள். அது மாதிரி கொஞ்சமாக பம்ப் பண்ணி எடுத்துக்கோங்க. எடுத்துகிட்டு ஃபேஸு, நெக்கு எங்கெல்லாம் மேக்கப் போடுறீங்களோ அங்கெல்லாம் போட்டுக்கோங்க. நம்ம ப்ரைமர் எதுக்கு யூஸ் பண்ணுறோன்னு கேட்டிங்கன்னா, ப்ராடக்ட் டேரெக்டாக நம்ம ஸ்கின்குள்ளே போகாமல் இருக்கிறதுக்காகவும், நம்ம மேக்கப் போடும்போது அது நல்லா ஈஸியாக பிளெண்ட் ஆகிறதுக்கு நல்லா வழுக்கிக்கிட்டு போகும் பாருங்கள், அது மாதிரி இருக்கும். இதுவே நீங்கள் ப்ரைமர் போடாமல் யூஸ் பண்ணிங்கன்னா மேக்கப் போட்டு நீங்கள் தேய்க்கிற மாதிரி இருக்கும். அந்த மாதிரி நம்ம தயவு செஞ்சு மேக்கப் போடாதீங்க, ப்ரைமர் யூஸ் பண்ணுங்கள். சில பேர் அலோவேரா ஜெல் யூஸ் பண்ணுவாங்க. அது சரியான முறை கிடையாது. அது போடுறதுனால எந்த ஒரு யூஸும் கிடையாது. ஏன்னா அது போடுறதுனால பிளெண்டிங்லாம் கண்டிப்பாக வரவே வராது. பட் ஸ்கின்னுக்கு வேணால் நல்லது அப்படின்னு வேணால் சொல்லலாம். இப்போ பாருங்கள், கையை தொட்டு பார்த்தா நல்லா ஸ்மூத்தாக இருக்கும். இப்போ நம்ம இதை அப்ளிகேஷன் எப்படி பண்ண போகிறோன்னா, இந்த மாதிரி உங்களோட ஃபிங்கர்ஸில் எடுத்துக்கோங்க. தொட்டுட்டு டாட்டாக வச்சுருங்க. உங்களோட அண்டர் ஐ சர்க்கிள் இருந்ததுன்னா, டார்க் சர்க்கிள் அதெல்லாம் நல்லா கவர் பண்ணும் இது. அது மட்டும் இல்லாமல் நிறைய பேருக்கு அந்த பிக்மெண்டேஷன் இருக்கும். இது எல்லாமே கூட இதில் நல்லாவே கவர் ஆயிரும். இப்போ இந்த மாதிரி ஒரு ஸ்பஞ்ச் எடுத்துக்கோங்க. இதுவுமே ஆன்லைனில் கிடைக்கும். இப்போ இதை நல்லா வெட் பண்ணிக்கோங்க. வெட் பண்ணி நல்லா புழிஞ்சிருங்க. ஈரம் கம்ப்ளீட்டாக சொட்டுற அளவுக்கு இல்லாத மாதிரி புழிஞ்சிருங்க. புழிஞ்சிட்டு இதை வச்சு நம்ம டேப் பண்ண போகிறோம். எப்போவுமே ஒத்தி எடுக்கிறது தாங்க மேக்கப் பண்ணுறதுக்கு சரியான முறை. நீங்கள் கையில் அதை ஸ்பஞ்சை வச்சு தேய்ச்சிங்கன்னா அந்த ப்ராடக்ட் எல்லாமே உங்கள் கையோடு வந்துடும். அந்த ஸ்பஞ்சில் தான் ஒட்டும், உங்கள் ஸ்கின்லேருந்து எல்லாமே வந்துடும். ஸ்கின் டோனும் வேறு மாதிரி இருக்கும், நல்லா இருக்காது. ஃபினிஷ் நல்லா வரணும்னா அது மாதிரி ஒத்தி எடுங்க. நீங்கள் ப்ராக்டிஸ் பண்ணுற வரைக்கும் எல்லா விஷயமுமே கஷ்டமாக இருக்கும். நீங்கள் ஒரு 2-3 வாட்டி நல்லா ப்ராக்டிஸ் பண்ணிட்டீங்கன்னா ரொம்ப ஈஸியாக இருக்கும். ஏன்னா எல்லா வீடியோஸ்க்குமே இது கொஞ்சம் கஷ்டமாக இருக்குது அப்படின்னு உங்களுக்கு ஃபீல் ஆகும். பட் எதுவுமே கஷ்டம் கிடையாதுங்க. நம்மளுக்கு ஒரு பேஷனோட நம்ம ரொம்ப விரும்பி ஒரு விஷயத்தை செய்யும்போது அதுக்கு நம்ம டயர்டாக மாட்டோம். நம்மளுக்கு கஷ்டமாக இருக்கே அப்படின்லாம் நம்ம ஃபீல் பண்ண மாட்டோம். ஸோ இப்போ பாருங்கள் எவ்வளோ குயிக்காக நான் பண்ணிட்டேன். இப்போ கை பார்த்திங்கனாவே உங்களுக்கு தெரியும், நல்ல ஒரு க்ளோ கிடைக்குது பாருங்கள், நல்லா ஷைனிங்காக இருக்கும் நீங்கள் நேரில் பார்க்கும்போது. நான் ஃபிங்கர்ஸ்க்கெலாம் போடல, அந்த ஏரியாவுக்கும் இந்த ஏரியாவுக்கும் நல்லா டிஃப்ரென்ஸ் தெரியுது பாருங்கள். உங்களுக்கு வீடியோவில் எப்படி தெரியுதுன்னு எனக்கு தெரியல. இந்த மாதிரி இருக்குது. இப்போ நம்மளுக்கு இன்னொரு கோட் தேவைப்பட்டாலும் போட்டுக்கலாம். இன்னும் கொஞ்சம் ப்ரைட்டாக வேணும்னு நினச்சா நீங்கள் இன்னொரு வாட்டி அதே மாதிரி ஃபிங்கர்ஸில் எடுத்து அதே மாதிரி தான் டாட்டாக வச்சுட்டு நீங்கள் ஸ்பஞ்ச் வச்சு பிளெண்ட் பண்ணிக்கோங்க.
இந்த மாதிரி பண்ணிட்டீங்கன்னா நல்லாயிருக்கும். நீங்கள் வந்து ஒன்ஸ் இந்த ஃபவுண்டேஷன் போட்டுட்டிங்கன்னா அதுக்கப்புறமா நீங்கள் நைட் வரைக்கும் நல்லா லாங் லாஸ்டிங்காக இருக்குங்க. ஸோ இதை வந்து நீங்கள் ட்ரை பண்ணுங்கள். நீங்கள் வந்து இதை கன்சீலராக யூஸ் பண்ணிவிட்டு அதுக்கு மேலே நீங்கள் ஃபவுண்டேஷன் போடுறதுனாலும் போடலாம். பட் இதுக்கு வந்து ஃபவுண்டேஷன் தேவையே இருக்காது. நீங்கள் வந்து ரொம்ப ஒரு முக்கியமான அக்கேஷன், வெட்டிங் அந்த மாதிரி இருந்ததுன்னா இது போட்டுட்டு மேலே வந்து நீங்கள் ஃபவுண்டேஷன் யூஸ் பண்ணலாம். பட் நார்மலாக வந்து ஒரு கெஸ்ட் அப்பியரன்ஸ் லுக்லாம் வேணும், இல்லை ஒரு ஆஃபீஸ் போகிறீங்கன்னா கூட நீங்கள் வந்து இது மட்டுமே யூஸ் பண்ணலாம். இப்போ பாருங்கள், நல்ல ஃபினிஷ் கிடைக்கும். இதில் நீங்கள் வந்து மேக்கப் போட்டிருக்க மாதிரியே தெரியாது. ஆனால் ஒரு பிரைட்டாக இருப்பீங்க. ரொம்ப அழகாக ஒரு ஆர்டிஸ்ட் லுக் வரும். ஒரு ஆக்ட்ரஸ்லாம் எப்படி இருக்காங்கன்னா இது மாதிரி தான் அது. ஸோ இப்போ வந்து நான் ஃபுல்லாக போட்டாச்சு. போட்டதுக்கப்புறமா அதுக்கு மேலே நம்ம வந்து காம்பேக்ட் யூஸ் பண்ண போகிறோம். காம்பேக்ட் போட்டே ஆகணுன்றது இல்லை, நீங்கள் போட்டிங்கன்னா நல்லா கவர் ஆகும், இன்னும் நல்லா ஒரு என்ஹான்ஸ் பண்ணி காமிக்கும். இப்போ வந்து நான் ஷாம்பர் ப்ராடக்ட்டில் வந்து ஒரு காம்பேக்ட் எடுத்திருக்கேன். இதுவும் வந்து என்னோடய வீடியோஸில் பார்த்துருப்பீங்க. என்னோடய எவ்ரிடே மேக்கப் அப்படின்ற ஒரு வீடியோவில் பார்த்துருப்பீங்க. ஸோ இதையுமே வந்து நீங்கள் தேய்க்காதீங்க, ஜஸ்ட் இதே மாதிரி ஒத்தி எடுத்துருங்க. ரொம்ப பிரைட்டாக போட்டு பெயிண்ட் அடிக்கிற மாதிரி அடிக்காதீங்க, ஏன்னா வந்து ரொம்ப வெள்ளையாகிடும், ரொம்ப ஒரு மேட் லுக் வந்துடும். இந்த மாதிரி நீங்கள் வந்து இந்த மாதிரி நீங்கள் பவுடர் பேட்லேயும் போடலாம், இல்லைன்னா வந்து ப்ரஷ் இருந்தால் ப்ரஷ்ஷும் யூஸ் பண்ணலாம், உங்களோட விருப்பம். இப்போ நான் போட்டாச்சு. பவுடர் போட்டோடனே பாருங்கள், இன்னும் நல்லாயிருக்கு லுக்கு. நீங்கள் நேராக பார்க்கும்போது உண்மையாகவே ரொம்ப நல்லாயிருக்குங்க. நீங்கள் வந்து கண்டிப்பாக அதை ட்ரை பண்ணுங்கள். உங்களுக்கு வந்து ரொம்ப சேவ் ஆகும், மேக்கப்பும் சேவ் ஆகும், உங்களுக்கு அதிகமாக செலவாகாது, நல்லாயிருக்கும், ஃபினிஷும் உங்களுக்கு ரொம்ப சூப்பராக இருக்கும். இதே மாதிரி நீங்கள் வந்து போட்டு ட்ரை பண்ணி பாருங்கள். நம்ம வந்து சலூனில் போய் மேக்கப் போடுறதுக்கும் நம்மளே வீட்டில் செல்ஃப் மேக்கப் போடுறதுக்குமே வந்து மேக்கப் போட்ட மாதிரி இருக்கும். பட் இந்த ப்ராடக்ட் பார்த்திங்கன்னா உங்களுக்கு ரொம்பவே நல்லாயிருக்கும். இது வந்து ஸ்பான்சர் வீடியோன்னு நினச்சிடாதீங்க. நான் இதை வந்து ஒரு மோர் தேன் 10 இயர்ஸ் நான் வந்து யூஸ் பண்ணிகிட்ருக்கேன். இது எனக்கு ரொம்ப ரொம்ப பிடிச்ச ஒரு ப்ராடக்ட் இது. ஏன்னா நம்ம மேக்லாம் கூட யூஸ் பண்ணுவோம். மேக் வந்து ஏசிலேயே இருந்தால் அப்போ நல்லாயிருக்கும். ஐ மீன் நம்ம வந்து ஃப்ளூயிட் ஃபவுண்டேஷன் யூஸ் பண்ணுறதுனா. பட் மேக்லேயே கூட கேக் ஃபவுண்டேஷன் நம்ம யூஸ் பண்ணோன்னா நல்லாயிருக்கும், லாங் லாஸ்டிங்காக. பட் இந்த கன்சீலர் வந்து எனக்கு ரொம்ப ரொம்ப பிடிச்சது. ஈஸியாக இருக்கும், விலையும் வந்து ரொம்ப கம்மி, சின்னதாக இருக்கும், காம்பேக்டாக நம்ம வந்து கேரி பண்ணுறதுக்கும் ரொம்ப ஈஸியாக இருக்கும். இப்போ பாருங்கள், 2 கைக்கும் நல்லா டிஃப்ரென்ஸ் தெரியுது. ரொம்ப நேச்சுரலாக ரொம்ப சூப்பராக இருக்குது பாருங்கள். அண்ட் இன்னொரு விஷயம், நீங்கள் எதுக்காக வந்து இவ்வளோ ரிங்ஸ் போட்டிருக்கீங்க, நீங்கள் ஷூட் முடிச்சோன்னா ரிங்கெல்லாம் கழட்டி வச்சுருவீங்களா அப்படின்லாம் கூட சில பேர் வந்து கோமாலாம் கூட கேட்டிருக்காங்க கமெண்ட்ஸில். நான் அதுக்கு என்னென்னு சொல்லிடுறேன், எனக்கு ரிங்ஸ்னால் ரொம்ப ரொம்ப பிடிக்குங்க. நான் ஷூட் முடித்தோன்னெல்லாம் கழட்டி வைக்க மாட்டேன். நீங்கள் என்றைக்காவது எங்கேயாவது என்னை வெளியில் பார்த்தா கூட என்னோடய கையில் இருக்கிற ரிங்ஸை வச்சு நீங்கள் கண்டுபிடிச்சிடலாம். நீங்களே கேட்பீங்க, நீங்கள் பிங்கு சேனல் தானே அப்படின்னு சொல்லிட்டு கேட்பீங்க. ஸோ எனக்கு ரிங்ஸ் பிடிச்சிருக்கு, அதனால் போடுறேன் ஃப்ரெண்ட்ஸ்.